தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து இளமான சூழல் நிலவுகிறது. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. மன்னார்குடி, குடவாசல், திருவிடைச்சேரி, மஞ்சக்குடி, மூலங்குடி, செங்காலிபுரம், புதுக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் மழை பெய்தது. நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளான சேத்தமங்கலம், எரும்பப்பட்டி, முதலைப்பட்டி, மேலக்கவுண்டம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த மழையினால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் நேற்று கனமழை பெய்தது. ஜகூர் பஜார், தான்தோன்றிமலை, காந்தி கிராமம், வெங்கமேடு, பசுபதிபாளையம், குளித்தலை, அரவங்குறிச்சி, மாயனூர், லாலாப்பேட்டை, வேலாயுதம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இதேபோன்று சேலம் பழைய பேருந்து நிலையம், அஸ்தம்பட்டி, அம்மாபேட்டை உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இடைவிடாது பெய்த மழையின் காரணமாக அழகாபுரம் பகுதியில் பிரதான சாலையில் இருந்த மின்கம்பம் சாலையில் சரிந்தது. அதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த பரவலான மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இந்த மழை தற்பொழுது பயிரிடப்பட்டுள்ள வெள்ளைப்பூண்டு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட் ஆகிய பயிர்களுக்கு உகந்தவையாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெப்பம் நிலவி வந்த நிலையில் சின்னசேலம், நயினார்பாளையம், அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இதுபோன்று அரியலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் அரியலூரிலிருந்து ஜெயங்கொண்டம் செல்லும் சாலையில் புளியமரம் முறிந்து விழுந்தது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சென்ற போலீசார் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் மரத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். இதனிடையே சேலம் அழகாபுரம் பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக சாலையில் இருந்த மின்மாற்றி மின்கம்பத்துடன் சரிந்து விழுந்தது. இதனால் அந்த பகுதி முழுவதும் மின்தடை ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மின்கம்பத்தை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர்.